30 seconds இருக்கு சார். லேட்ல 10 seconds. ரெடியா சார்? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். டிஎம்சி தியானிகளுக்கு வணக்கம். பிரம்மரிஷி பிதாமகா பத்ரி சாருக்கு கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு டாபிக் வந்துட்டு நம்ம ஹெல்த், ஆரோக்கியமே மகாபாகியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹெல்த் இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட என்ன செல்வம் இருந்தாலும் அது வந்துட்டு வேஸ்ட் தான். ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு ஆரோக்கியம் இருந்தாதான் அதை வந்துட்டு நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த ஆரோக்கியம், ஹெல்த் அப்படிங்கிற டாபிக்ல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படின்னு சொல்லி பத்ரி சார் ஏன் சொல்லியிருக்காரு? நம்ம வந்து டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தை வந்துட்டு அவங்க சரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். டாக்டருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பிசிக்கல் பாடி, அதை பத்தி மட்டும்தான் தெரியும். உள்ள எத்தனையோ சரீரங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இங்க எத்ரிக் பாடி, மென்டல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாணிக் பாடி அப்படின்னு சொல்லிட்டு 7 உடல்கள் இருக்கு நம்மளுடைய அன்னமய கோஷம், அதாவது பிசிக்கல் பாடியோட சேர்த்து. நமக்கு பிரச்சனைகள் வர்றது வந்துட்டு எப்பவுமே இந்த மென்டல் பாடியில தான். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது எல்லாமே சைக்கோசோமேட்டிஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு மனப்பிரச்சனை தான், மனசுனால உருவாகிற ஒரு ஹெல்த் இஷ்யூ. அப்போ இந்த மென்டல் பாடியில வர்ற பிரச்சனைக்கு நம்ம எப்படி பிசிக்கல் பாடியை ட்ரீட் பண்ணா சரியாகும்? கண்டிப்பா அது கொஞ்ச நாளுக்கு சரியாகும் பிரச்சனை அப்படின்றது, ஆனா மறுபடியும் வரும். அப்படி நான் நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால மெடிடேஷனுக்கு வந்த பிறகு வந்துட்டு நான் நோ டாக்டர் நோ மெடிசன் அதை ஃபாலோ பண்றேன். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு எப்பவுமே நம்ம இருக்கணும். இந்த பிரச்சனை வந்திருக்கு இல்லைன்னா எந்த ஒரு மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டா சரியா போயிடும் அப்படின்ட்டு நினைக்காம நம்ம அதை நாலேஜபிளா டீல் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு எப்பவுமே நிரந்தரமா சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஒரு பிரச்சனை போகுது அப்படின்னா இன்னொரு பிரச்சனை வரும். சில டேப்லெட்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு அல்சர் வராம இருக்கிறதுக்கு இன்னொரு டேப்லெட் கொடுப்பாங்க. அப்படி டேப்லெட்னால பிரச்சனை போகுது அப்படின்னா இன்னொரு டேப்லெட் இருக்கு இல்லையா? ஸோ இங்க நிறைய மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா இது அப்பா கிட்ட இருந்து ஜீன்ஸ் மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் இஷ்யூவும், இங்க அது வருதோ இல்லையோ நம்மளே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய பிசிக்கல் பிரெயினை வச்சுட்டு நம்ம திங்க் பண்ணிடுறோம். எத்பாவம் தத்பவதி இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா நம்ம மாறிடுறோம். அப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நாளைக்கு எனக்கு கூட வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கோ இல்லையோ நம்மளே முடிவு பண்ணிடுறோம். ஆனா நம்ம தாத்தா பாட்டி அவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளவா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது இல்லை. அந்த ஒரு
70ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இல்லைன்னா 80ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை வாழ்க்கையில. இப்போ நமக்கு தான் நம்ம ஆஃபீஸ்க்கு போறோம், நம்மளுடைய என்வாயன்மெண்ட்ஸ் மாறிடுச்சு, ஸோ டாஸ்க்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நமக்கு மனப்பிரச்சனை வருது. இது நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, இப்போ வந்துட்டு ஃபுட் ஸ்டைல் மாறிடுச்சு, இல்ல அப்படின்னா வெளியே வந்துட்டு பொல்யூஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அதிகமானது வந்துட்டு மென்டல் பொல்யூஷன். வெளியே வந்துட்டு இந்த வெஹிக்கல்ஸ்னால வர்றதோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால உருவாகுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மனசுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம். நேத்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த லவ், செல்ஃப் லவ் இல்லை அப்படின்னா என்ன பிரச்சனைகள் வரும், இந்த நம்ம எப்பவுமே அந்த அன்கண்டிஷனல் லவ்வோட இருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரி நன்மைகள் எல்லாம் வருது. லவ் வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி, அதே ஃபியர் அப்படின்னா வெரி லோ ஃப்ரீக்வன்சி. அந்த ஃபியர், கில்ட், அந்த மாதிரி எல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி எல்லாம் போயிடுது. ஸோ அந்த எனர்ஜி அங்க போறதுனால அதை தாக்க பிடிக்கிறதுக்கு அங்க பிளாக்கேஜஸ் கிரியேட் ஆகுது. அதுதான் நமக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸா மாறி வருது. இன்னைக்கு வந்துட்டு சில ஆர்கன்ஸ் பத்தியும், அப்புறம் ஏன் இந்த பிரச்சனைகள் வருது இந்த இந்த இடத்துல அப்படின்றத பத்தியும் நம்ம வந்துட்டு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது 2 days, நாளைக்கு கூட ஹெல்த் பத்தி தான் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரமா கவர் பண்றதுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபுட், பாதங்கள். இந்த பாதங்கள் என்ன பண்ணும், நம்மளை எப்பவுமே முன்னுக்கு கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணும் இல்லையா. ஸோ எப்பவுமே நம்ம அதிகமா பின்னாடியில இருந்து நடக்கிறத விட முன்னாடி தான் எப்பவுமே நம்ம நடக்கிறோம் இல்லையா. அப்படி நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் பிசிக்கல் லைஃப்லயும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுல இறங்கி முன்னுக்கு போகணும். இது ஏன் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவனிச்சு, அப்போ நீங்க உங்க பிசிக்கல் பாடிக்கு, பிசிக்கல் லைஃப்க்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த நீங்க கொடுக்கணும். அதாவது நம்ம சில வாட்டி என்ன பண்ணுவோம்னா க்ரோ ஆக மாட்டோம் ஸ்பிரிச்சுவல்லையோ பிசிக்கல்லையோ. போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்தி விடுற மாதிரி நம்ம வந்துட்டு செய்வோம் சில வாட்டி. ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு நீ முன்னுக்கு போ அப்படின்ட்டு அந்த கால்கள் வந்துட்டு சொல்லுமா. அதனால நமக்கு அந்த பாதங்கள்ல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்றதை விட வந்து அப்படின்னா அது அர்த்தம். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த பாதம் அப்படின்றது. எங்கேயாவது போனோம் அப்படின்னா அது இல்லை அப்படின்னா கஷ்டம் தானே. அப்படி பிசிக்கல் லைஃப்ல நம்ம முன்னுக்கு போல அப்படின்னா கஷ்டம். எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆயிட்டோமா, நம்ம தர்மங்கள் நம்ம செய்யாம முன்னுக்கு போகாம இருக்கிறோமா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இன்னும் நிறைய கத்துக்காம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கிட்டு முன்னுக்கு போனீங்க அப்படின்னா அந்த கால்கள்ல வர்ற பிரச்சனைகள் வந்துட்டு ஈஸியா சால்வ் ஆயிடும். அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த காலில் இருக்கிற நகங்கள், அதுக்கு வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா இல்லையா. ஏன்னா குளிச்சுட்டு குனியாம நம்ம அந்த காலில் இருக்கிற நகங்களை கிளீன் பண்ணாம அது கேர்லெஸ்ஸா நம்ம வந்துட்டு அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். சப்போஸ் அந்த காலில் இருக்கிற நகம் இல்லை அப்படின்னா
உங்களுக்கு எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த செக்யூரிட்டி அப்படின்றது வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்லும் பிசிக்கல் லைஃப்லயும் நமக்கு கொடுத்துக்கிறோமா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணல அப்படின்னா நம்ம செக்யூரா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா தியானத்தினால் வரக்கூடியது ஞானம், ஞானத்தினால் வரக்கூடியது முக்தி இல்லையா? ஸோ நமக்கு வந்துட்டு அந்த செக்யூர்டு லைஃபா நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ண மாட்டோம். நம்ம பிசிக்கல் லைஃப்ல ஸ்பிரிச்சுவல்ல கத்துக்கிட்டது நம்ம பிசிக்கல்ல அப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ கத்துக்கிட்டு நம்ம அப்ளை பண்றோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கணும். அதே சமயம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஓகே நம்ம செக்யூரா இருக்கோம், அதாவது கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்புறம் இந்த பாதங்கள்ல வந்துட்டு கீழே பாதத்துக்கு பின்னாடி ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல வந்துட்டு வலி வந்தது அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒன்னஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது நான் தானே. நான் அந்த டியூயாலிட்டியில நான் ஏன் இருக்கிறேன்? நான் பண்ணணும், நான் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறது இல்லை அப்படின்னா இது என்னுடைய விஷயங்கள், இது என்னுடைய ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூயாலிட்டி அதை பிடிச்சு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கும்போது இந்த மாதிரி பாத பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பாதத்துக்கு பின்னாடி இருக்கிற ஏரியால வரும். சில பேருக்கு வந்துட்டு இந்த கட்ட விரல்கள் கீழே வந்துட்டு ஆணி அப்படின்னு சொல்லி இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும் அந்த பிளேஸ்ல. ஸ்டார்டிங்ல வந்துட்டு அது ஒரு மறுத்து போன ஏரியா மாதிரி இருக்கும். அப்புறம் நாள் ஆக ஆக வந்துட்டு அங்க கொஞ்சம் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்துட்டு ஏதோ இந்த ஆணி பேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வச்சுட்டு ஒரு 1 வீக் அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வலியோட எல்லாமே கிளியர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு செய்யும்போது ஜஸ்ட் அது ஒரு டெம்பரரியா தான் இருக்கும், மறுபடியும் அது ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் செக் பண்ணிக்கணும். நமக்கு வந்துட்டு நம்ம மேல நமக்கே கோபம் இருக்கா, ஃபியூச்சர் வந்துட்டு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பயத்துல இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு அந்த பாதங்கள் கிட்ட கிட்ட குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி வரும். அதெல்லாம் வந்துட்டு இதுதான் ரீசன் ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா நம்ம அந்த பயத்தினால அங்க அந்த பிளட் ஃப்ளோவை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்டாப் பண்ணிடுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் சில பேர் வந்துட்டு மூடத்தனமா ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க மைண்ட்ல, அதுல இருந்து மீண்டுட்டே வரமாட்டாங்க. நம்ம சொல்லுவோம் தியானம் பண்ணுடா, இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளி வந்துருவீங்க அப்படின்னு சொன்னா அவன் கால் பண்ணி பேசினா கேட்க மாட்டான். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத கேட்க மாட்டான். ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அவன் அவன் சைட்ல இருந்து நியாயத்தையே சொல்லிக்கிட்டே இருப்பான். அவங்க வந்துட்டு ஃப்ரீயா அந்த ஃப்ளோவை வந்துட்டு விட மாட்டாங்க. இல்ல நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த கர்ம விதி புரியாது, தெரியாது. ஃபர்ஸ்ட் நீ மெடிடேஷன் பண்ணுப்பா, உனக்கு நாங்க சொல்றது புரியும் அப்படின்னு சொன்னா இல்ல, அவங்க அவங்க சைட்ல இருந்து அவங்க சொல்ல வேண்டியது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப மூடத்தனமான ஒரு மைண்ட் செட். சரி இவங்க என்னதான் சொல்றாங்க பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம், அதுல சொல்யூஷன் கிடைச்சதுன்னா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழச விடாம புதுசை பிடிக்காம அப்படியே ஸ்ட்ரக் ஆயிருப்பாங்க. முன்னுக்கும் போகாம பின்னுக்கும் போகாம இருக்கிற அந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு அவங்களுக்கும் இத போல இந்த கால்ல ஆணி அந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வர்ற மாதிரி அந்த விஷயங்கள் வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்துட்டு கட்டை விரல். ஸோ கட்டை விரல் நிறைய பேருக்கு வந்துட்டு வீக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும்,
இல்ல அப்படின்னா அங்க ஒரு வாட்டி வலி வரும். ஸோ இத போல ஆகும்போது என்னன்னா அவங்க லைஃப்ல வந்துட்டு அவங்க திருப்தியா இருக்க மாட்டாங்க. ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஒரு வருத்தத்தோட எப்பவுமே எவ்வளவுதான் அவங்க சம்பாதிச்சாலும் வந்துட்டு அவங்களுக்கு எங்கேயோ ஒரு திருப்தி இல்லாம இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க அந்த திருப்திய வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வழியில இருந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். மெடிடேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த கட்டவிரலுக்கு மேல நெகத்துக்கு பக்கத்துல சும்மா தேவையில்லாம வலி வரும். அங்க ஜஸ்ட் ஒரு விரலால டச் பண்ணாவே அவ்வளோ வலி வரும். இது என்ன ரீசன் அப்படின்னா திருப்தி இல்ல, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். என் வாழ்க்கை தான் இப்படி இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல ஏன்னா அஞ்ஞானத்தினால வரக்கூடியதுதான் இதெல்லாம். எப்போ நம்ம வந்துட்டு மெடிடேஷன் பண்றோமோ அந்த ஞானம், ஓகே இதை வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், ஓகே இவ்வளோ நல்ல ஜாப் இருக்கு, நல்ல ஹெல்த் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த திருப்தியோட நம்ம நம்மளுடைய மைண்ட் செட்டை மாத்திக்கும் போது நமக்கு எல்லாமே ஆனந்தமா இருக்கும். இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபியர் அப்படின்ற விஷயம் வந்துட்டு நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அந்த ஃபியர் அப்படின்ற எமோஷன் எவ்வளோ கெட்டது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அவ்வளோ கெட்ட விஷயம். அடுத்து முட்டிக்கால். இப்போ நம்ம வந்துட்டு யாராவது நம்மளை அடிக்க வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு தூக்குறது வந்து காலை இல்லையா? ஸோ நம்ம அவாய்ட் பண்றதுக்கு அந்த காலை வந்துட்டு தூக்கும். அந்த முட்டிக்கால் பிரச்சனை வரும்போது என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஈகோ கொஞ்சம் இருக்கும். அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சில விஷயங்கள்ல. இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரியவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் நான் சொல்லிதான் எல்லாம் நடந்துட்டு இருந்தது, இப்பவும் நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க எனக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்ற அந்த பயத்துல அந்த ஈகோ இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி முட்டி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அந்த சேஞ்ச. என்னுடைய ஆதிக்கம் என்னை விட்டு போகுதே அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அதனால அந்த முட்டி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே நம்ம வந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போது அந்த அக்செப்டன்சி மோடுக்கு போகும்போது அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நிறைய ஹீலிங் நடக்கும். அங்க பிளட் ஃப்ளோ எல்லாம் போயிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சேஞ்சஸும் நம்ம மனசுக்குள்ள வரும். ஓகே இப்போ நம்மளுடைய டைம் வந்துட்டு மெடிடேஷனுக்கு ஒதுக்கணும், ஓகே அவங்களுடைய லைஃப்பை பார்த்துக்கிட்டோம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃப் சேஃப்டி அந்த ஆட்டோமேட்டிக்கா அது இன்பில்ட்டா வரக்கூடிய விஷயங்கள். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, ஓ எனக்கு இந்த முட்டை பிரச்சனை வருது அப்படின்னா நான் எங்கேயோ ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்கேன், ஓகே நம்ம வந்துட்டு ஃப்ரீயா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் சில நாட்கள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், எங்க நம்ம வந்துட்டு இப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ நம்ம பிசிக்கல் மைண்டை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அங்க பிரச்சனை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதுதான் இந்த ஃப்ரீ ஃப்ளோ சுவாசத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்ல நான் வந்துட்டு அதை ஃப்ரீயா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சுவாசத்தை நம்ம அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, நமக்கு சஃபகேஷன், மூச்சு திணறல் ஆகுது. இங்க நேச்சரே சொல்லுது, நீ எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஃப்ரீயா விடு. எப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயா விடுவோமோ அப்போ நம்ம ஃப்ரீயா இருப்போம். பத்ரி சார் சொல்வாரு, நீ ஃப்ரீடம் கொடுத்த அப்படின்னா நீ ஃப்ரீயா இருப்ப. சோ இங்க நீ ஃப்ரீடம் கொடுக்கல அப்படின்னா நம்ம தானே பிடிச்சிட்டு இருக்கோம் பிரச்சனைய. சோ இங்க பிரச்சனை யாருக்கு? நமக்கு தான். ஒரு
செவுரு இருக்கு, அந்த செவுரை போய் கையால இடிச்சோம் அப்படின்னா செவுருக்கு வலிக்காது, நமக்கு தான் வலிக்கும். அப்படி நம்ம வந்துட்டு அந்த அக்செப்டன்சி மோடுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு முட்டிக்கால் அந்த மாதிரி இந்த இது மட்டும் கிடையாது, எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சிச்சுவேஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் சில பேர் வந்துட்டு சின்ன வயசுல போஸ்ட்போன் பண்ணிட்டு இருப்பாங்க சில விஷயங்கள் பண்றதுக்கு. அந்த போஸ்ட்போன்மெண்ட்னால கூட நமக்கு வந்துட்டு அந்த முட்டிக்கால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஆனா இப்போ வலி இல்லை, சின்ன வயசுல இருக்கும்போது இங்க வந்துட்டு எனர்ஜி இந்த நிமிஷத்துல இருந்து போயிட்டு இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு நெகட்டிவ் மோட்ல இருக்கிறீங்க அப்படின்னா நான் நல்லதானடா இருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இப்போ சின்ன வயசுல இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும், அதனால இப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த எனர்ஜி போக 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 ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கால், பின்கால். இந்த பின்கால்ல வந்துட்டு யாரையாவது நம்ம அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி பின்கால்ல வலி வரும். இது நிறைய பேர் வந்துட்டு தூக்கத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. தூக்கத்துல நமக்கு தெரியாம அங்க வந்துட்டு அப்படியே நரம்பு பிடிச்சு இழுக்கும். ஸோ இது ஏன் வருது அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கும். சின்ன வயசுல நான் சரியாவே படிக்க மாட்டேன், அப்போ அப்பா திட்டிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்ல எனக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட். ஐயோ, படிப்பு தான் எல்லாமா, படிப்பு இல்லைன்னா வாழ முடியாதா, அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன், எனக்கு என்னவோ படிப்பு மண்டையில ஏற மாட்டேங்குது, அப்போ நான் என்னதான் வாழ்க்கையில பண்ண போறேன், இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருந்தேன் நான். தூக்கத்துல எனக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரி இந்த பிரச்சனை ஆயிருக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட் கிரியேட் ஆறது எதனால? அஞ்ஞானம். அங்க அந்த அஞ்ஞானத்தினால கிரியேட் ஆகுது. ஸோ அந்த அஞ்ஞானம் ஏன் வருது? நமக்கு அந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி அப்போ அன்னைக்கு கிடைக்கல நமக்கு. ஸோ கிடைக்காததுனால படிச்சாதான் நம்ம வந்துட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த லாஜிக்கல் திங்கிங் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம், மல்டிமீடியா படித்தேன், ஆட்டோமேட்டிக் எனக்கு ஜாப் வந்துடுச்சு, நல்லா இருக்கிறேன், ஹாப்பியா இருக்கேன். இந்த நாலேஜ் வந்துட்டு அப்போ இல்லை. ஸோ நீங்க பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது வந்துட்டு கான்ஃபிடன்ஸ். ஏய், ஓகே, இது முடியலையா, வேற ஏதாவது நமக்கு வழி இருக்கும், ஸோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கும் சரி அந்த கோபம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருந்து நீங்க அந்த அன்கண்டிஷனல் லவ் அக்செப்ட், அந்த சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம வந்துட்டு டீல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா பெரியவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வராது, சின்னவங்களுக்கும் வந்துட்டு அவங்களுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் அது அதிகமாகும். அப்புறம் இன்னொரு குவாலிட்டி இருக்கும், அவங்க வந்துட்டு பழைய விஷயத்த மறக்காம அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்பவோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அது வந்துட்டு இன்னுமே அவங்க வந்துட்டு அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு ஒரு பையன் அம்மா, அவங்க வந்துட்டு சண்டை போட்டுட்டு பையன் வந்துட்டு ஃபாரினுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா வந்துட்டு அந்த சண்டையவே நினைச்சு 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 உட்கார்ந்துட்டு அப்படியே ஆகாயத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் என் லைஃப் மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன ஜாலியா இருப்பாங்க, 5 வருஷமாச்சு, இன்னும் இந்த அம்மா வந்துட்டு அதையே நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி
ஸ்டேட்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பின்கால் வலி இருக்கு இல்லையா, அங்க அந்த நரம்பு இழுக்கிற மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இந்த மாதிரி தேவையில்லாதத நம்ம அசை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ வேணாம் அப்படின்னா எப்பவுமே மாஸ்டர்ஸ் நம்ம ஹாப்பி மோட்ல, ஜாய்ஃபுல் மோட்ல இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்க வந்துட்டு நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய ஹெல்த்தை நீங்களே நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த மோட்ல இருந்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்க தான் கவுன்சிலிங் கொடுக்கணும். இங்க பத்ரி சார் எப்பவும் சொல்றது அப்போ தீபோ பவா. ஒருத்தரையும் வந்துட்டு ஒரு மாஸ்டர்ஸா உருவாக்குறதுக்கு அவரு எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. ஸோ பி எ மாஸ்டர். ஓகே, பி எ லைட் ஆன் யுவர் செல்ஃப். அப்புறம் தொடை. இந்த தொடைகள் இருக்கிறது தான் பெரிய போன் இல்லையா? ஸோ இந்த தொடை பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா நம்ம மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம், ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா வெளியே வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றது ஒரு மாதிரி இருக்கும். மனசுல வந்துட்டு கோபத்தை வச்சுட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வந்துட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு நமக்கு இந்த தொடைகள் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஆங்கர், கோபம். பாருங்க, இப்பதான் நம்ம நினைச்சோம் கோபம் வர்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோபம் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடியதான். அந்த கோபம் வரும்போது நமக்குள்ள இருக்கிற நிறைய எனர்ஜிஸ் வெளியே விடுறோம். ஸோ வெளியே விடும்போது என்ன ஆகுது, நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜிஸ் போறதுனால அந்த பிளாக்கேஜஸ் கிரியேட் ஆகுது. அப்புறம் செக்ஸ் எனர்ஜி. ஸோ இந்த செக்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹை எனர்ஜிஸ். ஸோ அது மூலமா கூட நமக்கு வந்துட்டு எனர்ஜிஸ் வெளியே போறதுனால நமக்கு அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் திருப்தியே இல்லாம, இப்போ ஒரு வண்டி வாங்கணும் ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அப்படி அடுத்தடுத்து 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 அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு டிசையர், ஏதோ ஒரு கோரிக்கை இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லை அப்படின்னா அந்த ஒரு எமோஷன் இருக்கும்ல, அந்த வருத்தப்படுறது, அதை வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால வரக்கூடியது இந்த ஹெல்த் இஷ்யூஸ். அப்புறம் விமர்சனம். ஒருத்தர் இல்லை அப்படின்னா அவங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது, அவன் இப்படி பண்ணா, அவன் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நம்ம வந்துட்டு பிரச்சனையை உண்டாக்குறது. நம்ம எப்போ ஜென்யூனா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பர்சன் இல்லாதப்போ நம்ம அவரை பத்தி, அது யாரா இருந்தாலும் சரி, அவன் கொலைகாரனாவே இருக்கட்டும், நமக்கு தேவை கிடையாது. அவன் அப்படி பண்றான்னா அது அவனுடைய கர்மா. அவன் இல்லாதப்போ நம்ம ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு நமக்கு தான் பிரச்சனை உண்டாகும். ஸோ இங்க எல்லாமே வந்துட்டு இதுக்கு எல்லாம் ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ், அக்செப்டன்சி. எப்போ நம்ம அந்த ஸ்டேட்ல இருக்கிறோமோ நமக்கு வந்துட்டு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது. அடுத்து வந்துட்டு இந்த ஹிப் அப்புறம் மூட்டு, இந்த இந்த ரெண்டு இடத்துல வலி வர்றதுனால என்ன காரணம் அப்படின்னா பயம், அப்புறம் காமம். ஸோ இங்க அந்த பயம், ஃபியர் எனர்ஜி அப்படின்றது வந்துட்டு நம்ம சொன்னோம் நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு இந்த ஃபியர் எனர்ஜி வந்துட்டு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. நமக்கு ஒரு அஸ்தனம் இருக்கு, தியானம் அப்படின்ட்டு. என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை ஏன் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது நமக்கு அந்த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிடைக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்ட்யூஷன் மூலம் வரலாம், இப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது செஷன் நம்ம அட்டென்ட் பண்ணும்போது அங்க வரலாம், எங்க வேணாலும் நமக்கு வந்துட்டு அந்த ஆன்சர் வரும். அப்படி வரும்போது அதை அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல பயமே இல்லை. இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் நம்ம எப்படி ஹாப்பியா இருக்கிறோம் அப்படின்றதுல பொறுத்து தான் நம்ம ஃபியூச்சர் நிர்ணயிக்கப்படுது.
ஸோ உங்களை நீங்க செக் பண்ணிக்கோங்க மாஸ்டர்ஸ், நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே ஹாப்பியஸ்ட் மோட் இருக்கணும் அப்படின்னா ஒரு டிப் என்ன அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு உங்க லைஃப்ல நடந்த நல்ல விஷயங்களை நீங்க வந்துட்டு நினைங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி உங்க லைஃப் வேணுமோ அந்த லைஃபை வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணுங்க. பண்ணிட்டு காலையில எழுறதுக்கு முன்னாடி ஸோ மறுபடியும் அதை வந்து ரிகால் பண்ணுங்க, உங்களுடைய லைஃப் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க வந்துட்டு நம்ம எனர்ஜி மோடுக்கு போறோம். கண்ணை மூடிட்டதும் தூங்குற நேரத்துல எனர்ஜி மோடுக்கு போறோம். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்துட்டு சீக்கிரமா உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்துட்டு இந்த கிராட்டிடியூட் அப்படின்ற விஷயங்களை நைட்டு இன்னைக்கு நடந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களை நினைக்கிறதுக்கு எழுதுங்க அப்படின்ட்டு சொல்றோம். எதுவுமே சரி, ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் தான், நோ யூஸ், சேஞ்ச் எதுவும் இருக்காது. இங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா யூஸ்லெஸ் இல்லையா? உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு என்னப்பா பண்றது, ஒரு 3 நாளுக்கு அப்புறம் அந்த புக்கு, இந்த நோட்டு, பென் எங்க இருக்குன்னு கூட தெரியாது, அது எங்கேயோ இருக்கும். அப்படி இருக்கிறது வந்துட்டு எப்படின்னா அது யூஸ்லெஸ். ஒரு இடத்துல ஒரு கல் இருக்கு, ஒரு பாறாங்கல். அது எங்க இருக்கு அப்படின்னா ஒரு பீச் ஓரத்துல ஒரு கல் இருக்கு. அந்த கல் வந்து உடைஞ்சிருக்கு. இது என்னடா இது, யாராவது வந்து இது உடைச்சாங்களா, இது எப்படி இங்க உடைஞ்சது அப்படின்னா அந்த தண்ணியில வர அலைகள் இருக்குல்ல, எத்தனையோ வருஷமா அது மெதுவா ஒரு நாள் அடிச்சு 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 ஒரு நாள் உடைஞ்சிருச்சு அந்த பெரிய பாறாங்கல். அப்படிதான் நம்ம வந்துட்டு எடுத்ததும் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சில பேர் எதிர்பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொறுமை அப்படின்றது வேணும். நம்ம அது அந்த விஷயத்த எத்தனை வாட்டி டச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், பார்க்கணும். ஒழுங்கா நம்ம பண்ணாம, அதாவது அந்த அலைகள் வந்துட்டு அந்த பாறாங்கல்ல டச் பண்ணாம இருந்தா அந்த பாறாங்கல் உடையவே உடையாது இல்லையா? அப்படி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த முடிவு பண்ணோம் அப்படின்னா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ பண்ண 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 என்ன ஆகும், அது கண்டிப்பா ஒரு நாள் அந்த விஷயத்த நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு ஜாயின்ட்ஸ். இந்த ஜாயின்ட்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த பாடியில ஏன் இருக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் கால் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த கால்ல வந்துட்டு இந்த ஜாயிண்ட் இல்லை, இல்லாம இந்த காலும் கீழே பாதமும் ஒன்னா சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களால நடக்க முடியுமா? அந்த எல்போ இருக்கிறதுனாலதான், அங்க அந்த ஜாயிண்ட் இருக்கிறதுனாலதான் அது பெண்ட் ஆகுது. ஸோ நம்ம ஒரு அடி எடுத்து இன்னொரு அடி வைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ரிஜிடா இருக்குது. ஸோ இங்க வந்துட்டு நம்ம குதிக்கிறோம் அப்படின்னா, குதிக்கும் போது என்ன ஆகுது, அது ஒரு மூவ் பண்ணுது இல்லையா? ஸோ அது மூவ் பண்றதுனால நமக்கு வந்துட்டு அங்க கிராக்ஸ் எதுவும் வராது. சப்போஸ் அது மூவ் பண்ணல அப்படின்னா நம்ம குதிச்சப்போ ப்ரெஷர் அதிகமா விழுந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரிஜிடா இல்லாம இருக்கு. அப்படி நம்ம சில விஷயங்கள் வந்துட்டு லைஃப்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஜாயிண்ட்ஸ் கிட்ட ப்ராப்ளம் வருது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல முட்டிக்கால் வலி, ஏன்னா அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணல, அங்க ஈகோ இருக்கு. ஸோ ஈகோ இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வருது. இது இப்படிதான் இருக்கணும், அது அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிசிக்கல் பிரெயின் வந்துட்டு அப்படி இதாயிட்டு இருக்கும், ப்ரோக்ராம் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம செக் பண்ணிக்கிட்டு என்ன நம்ம அக்செப்ட் பண்ணல விஷயங்களை அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு நம்ம அதை சரி பண்ணிக்கணும். சில வீட்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்துட்டு
நான் விஷயத்த அக்செப்ட் பண்ணாததுனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவனம் இருக்காது. ஏன்னா அவரை சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்கிறதே அவருக்கு தெரியாது. சோ நீங்க செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காம அவங்க வேற விஷயத்த பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சோ செல்ஃப் செக் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ஹஸ்பண்ட் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு அவர் சேஞ்ச் ஆயிட்டாரு, இல்லைன்னா ஒய்ஃப் சேஞ்ச் ஆயிட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஞ்ச் அவங்களுக்குள்ள பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உதாரணத்துக்கு வந்துட்டு பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அம்மாவுக்கு சரி, அப்பாவுக்கு சரி, அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த விஷயமும் இப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது பிரச்சனை தான். செல்ஃபிஷ். ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு மட்டும்தான் நடக்கணும், வேற யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்துட்டு ரூல் பண்ணி வச்சிருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு இப்படி வை நாட் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே கேட்கணும். ஓகேவா? நம்ம எப்பவுமே இது இப்படி நடக்கக்கூடாதுன்னா இது ஏன் இப்படி நடக்கக்கூடாது, இது நடக்கலாம், வை நாட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்ல இருக்கணும். ஒரு ஒரு நாள் வந்துட்டு நான் கரண்ட் பில் கட்டுறதுக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், இந்த இபி ஆஃபீஸ்க்கு. அங்க போயிட்டு இருக்கும்போது அண்ணன் நான் வரேன் ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டு உள்ள வந்தேன். உள்ள வந்ததும் அவர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணல, இல்ல நீ என் பின்னாடி தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில வாட்டி வந்துட்டு நம்ம அர்ஜென்ட்டா எங்கேயாவது வெளியே போனோம், நம்ம கேட்போம், ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், நான் வந்துட்டு பில் கட்டிட்டு போயிடுறேன் உடனே, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ அது இன்னொரு விஷயம். ஆனா இவங்க வந்துட்டு அலோ பண்ண மாட்டாங்க. இன்னும் உனக்கு மட்டும்தான் வேலை இருக்கா, எங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அங்க வந்துட்டு சப்போஸ் நமக்கு அங்க வேலை இல்லை, கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா இருக்கு, இல்லைன்னா இன்னும் 1/2 மணி நேரம் நமக்கு டைம் இருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அலோ பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அலோ பண்ணும்போது உங்களுக்குள்ள ஹாப்பினஸ் வரும்ல. ஸோ எந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டையும் நீங்க வந்துட்டு விட்டு கொடுக்காதீங்க. விட்டு கொடுக்கறதுனால வர ஹாப்பினஸ் விட்டு கொடுத்தாதான் நமக்கு வந்துட்டு புரியும். அப்போ நமக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது நமக்கு அந்த எனர்ஜி சேவிங், எனர்ஜி பூஸ்டப்ஸ் நடக்குது. நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில எனர்ஜிஸ் தேவை, பிசிக்கல் லைஃப்லயும் தேவை. ஸோ அது அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஆதிக்கம். நான் சொன்னதுதான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் கிரியேட் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பகை. சில பேருக்கு வந்துட்டு பகை இருக்கும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இன்னமும் நினைச்சுக்கிட்டு அவனை எப்படியாவது நான் ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பகை இருக்கும். அவங்க வந்துட்டு கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறது கம்மியாயிட்டு அவங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்துட்டு அதை நினைச்சு ஆனந்தப்படுவாங்க. நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல அப்படின்னா இவங்க கஷ்டத்துல இருப்பாங்க, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆப்போசிட் பர்சன் அப்படின்னும் போது அவங்கள பார்த்து பகை, இவனை நான் எப்படியாவது வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பகை அப்படின்றது ஏன் வருது அப்படின்னா அங்க அன்பு இல்லை. ஒருத்தன் ஏதாவது நம்மள தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ நமக்கு அவன் கெடுதல் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்துட்டு அவனுக்கும் செய்யணும், அந்த வலி நம்ம அவனுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இது வந்துட்டு போன ஜென்மத்திலயோ எப்பவோ நம்ம தாட்னாலயோ
இது நமக்கு நடந்த விஷயம். ஓகே, நான் இந்த லூப்பை பிரேக் பண்றேன், நான் இந்த சுச்சுவேஷன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு வந்துட்டு அந்த கர்மா விதி தெரியுமோ அவங்க வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம தான் பிரச்சனை, நம்மளுடைய எண்ணம் தான் பிரச்சனை. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நீங்க கவனிச்சு அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃப் மோடுக்கு போயிடும், ஹாப்பியா இருக்கும். அப்புறம் சில பேர் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கை வந்துட்டு அவன் சொன்னதுனால நான் இப்படி செஞ்சேன், என் வாழ்க்கை வந்துட்டு அவனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவனுக்கு நான் காசு கொடுத்தேன், அந்த காசு வந்துட்டு எனக்கு சரியான நேரத்துக்கு வந்து சேராததுனால இன்னைக்கு என் வாழ்க்கை வந்துட்டு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு நம்ம வெளியே இருக்கிறவங்க மேல பழி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம தைரியம் எங்கேயாவது வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஃப்ரீடமை கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. இங்க எல்லாமே செல்ஃப் செக்னால தான் நடக்கும். அப்புறம் முக்கியமான ஆர்கன் ஹார்ட், ஹிருதயம். ஸோ இந்த ஹார்ட் அப்படின்றது வந்துட்டு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அன்பு, அன்கண்டிஷனல் லவ் அது இல்லை அப்படின்னா நமக்கு பிரச்சனை தான். இந்த பிசிக்கல் பாடியில எத்தனையோ ஆர்கன்ஸ் வந்துட்டு விடாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல முக்கியமானது வந்துட்டு இந்த ஹார்ட். இது வந்துட்டு ஒரு நாளைக்கு 220 liters பிளட்டை வந்துட்டு சப்ளை பண்ணுதான், பம்ப் பண்ணுதான் பாடியில. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நைட்டு நம்ம தூங்கினா கூட அது அதோடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். யார் ஒருத்தர் வந்துட்டு துக்கத்துல, கஷ்டத்துல, கோபத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா டேய் பார்த்துட்டா பிபி வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம், சொல்லுவோம் இல்லையா. அந்த பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்துட்டு ஃபியூச்சரை நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பிபி வரும். பயம் அப்படின்னு சொல்லி இருந்தாவே எத்தனை ஆர்கன்ஸ்ல பிரச்சனை பாருங்க. சில சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கே இந்த வலி அந்த வலி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த எமோஷன்ஸ்னால, பயத்தினால வர்ற விஷயங்கள் தான். ஸோ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி யாரு இருந்தாலும் சரி, இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சில பேர் வந்துட்டு ஐயோ மெடிடேஷனா, நம்ம ஏதாவது ஒரு மாதிரி ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த பயம் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு எப்படி தியானத்துக்கு உட்காரணும், கை கோர்த்துட்டு கண்ணை மூடிட்டு சுவாசத்தை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ், இந்த நேரத்துல நீ எதுவுமே நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களுக்கு உட்கார வச்சிருங்க மெடிடேஷனுக்கு. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ரிசல்ட்ஸ் பார்த்து அவங்களே வந்துட்டு ரெகுலரா மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு நான் நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும், நான் மட்டும்தான் ரிச்சா இருக்கணும், நான் மட்டும்தான் அந்த சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப்ல போராட்டத்துல இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணத்தை எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது அவங்க கிட்ட. ரொம்பவே அது ஒரு மாதிரியா இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப்ல என்னடா எப்பவுமே பிசினஸ் மைண்டாவே யோசிக்கிறியே அப்படின்ற இல்லையா. அவங்களுக்குள்ள வந்துட்டு ஹாப்பினஸ் இருக்காது. எப்பவுமே பயம், அந்த அன்செக்யூர்ட் தாட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்னஸ் இல்லாததுனால, ஹாப்பினஸ் இல்லாததுனால அவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை வரும். ஜீசஸ் சொல்வார் இல்லையா, பி எ சைல்ட் டு என்டர் த கிங்டம் ஆஃப் காட். ஸோ அவங்க வந்துட்டு அந்த கிங்டம் ஆஃப் காட்ல இல்ல, அவங்க ஹெல்லுல இருக்காங்க. அப்புறம் செல்ஃபிஷ்னஸ், அன்கண்டிஷனல் லவ் இல்லாததுனால அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஹாப்பினஸ், அன்கண்டிஷனல் லவ் இல்லாததுனால, பயம், துக்கம் இருக்கிறதுனால நம்ம ஹார்ட் வந்துட்டு சுருங்கும்.
சுருங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க வால்ஸ் இருக்கும், இந்த பிளட் சப்ளை பண்ற வால்ஸ் அது டிஸ்டர்ப் ஆகும், அந்த நர்வ்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். அதனாலதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக், வால்வுக்கு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதுதான் ரீசன். இது ஒரு நாள் நடக்கிற வேலை கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்து நல்ல குணங்கள், நல்ல சந்தோஷமான என்வாயன்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்புறம் ஃபர்கிவ்னஸ் இல்லாதது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்கிவ்னஸ் கிடையாது, அட்டாச்மெண்ட் இருக்கு. நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால டிட்டாச் ஆக முடியல, டிட்டாச் ஆகாததுனால அதை ஃபர்கிவ் பண்ண முடியல, ஃபர்கிவ் பண்ணாததுனால பிரச்சனையா இருக்கு, நமக்கு தான். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க வந்துட்டு நேச்சர்ல போய் ஸ்பெண்ட் பண்ணணும். நேச்சர்ல இல்லாத மருந்தே கிடையாது இல்லையா? ஸோ நம்ம கில்ட்டி, எப்பவோ ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, அது ஆக்சுவலா அவரும் மறந்துட்டு இருப்பாரு, இல்லைன்னா நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்ட்டியோட இருப்பாங்க. அவங்களே அவங்க வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கில்ட்டினஸ் இருக்கக்கூடாது. சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், தெரியாம, இதுக்கு முன்னாடி தெரியாது நமக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்ட்டு, சரி சாப்பிட்டுட்டோம். ஆனா நம்மள நம்ம மன்னிச்சுக்க மாட்டோம். ச்சே, நான் அப்படி சாப்பிட்டுட்டேனே, அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க வருத்தப்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நடந்தது நடந்துருச்சு, அதை போய் நம்ம மாத்த முடியாது. பட் இதுக்கு மேல நம்ம அந்த தப்பு பண்ணாம அவேர்னஸோட இருந்து நம்ம விஷயங்களை நடத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த கில்ட்டினஸ் வராது. ஸோ கில்ட்டினஸ்னால கூட நமக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கில்ட்டினஸ் வேண்டாம். நம்ம எப்பவுமே அன்போட பாசமோட, அன்பே சிவம் இல்லையா, எல்லாருக்குள்ள இருக்கிறது அந்த சிவம் தான். ஓகே, இது எல்லாமே ஒரு நாடகமா நடக்குது, நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அக்செப்டன்சி மோட்ல நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது. இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு செகண்ட் பார்ட்ல இந்த லங்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாஸ்டர்ஸ் எல்லாரும் தியானத்துல உட்காரலாம். கை கோர்த்துட்டு காலை கிராஸ் பண்ணிட்டு, இல்லை அப்படின்னா சமண கால் போட்டுட்டு, கண்ணாடி இருந்த கைட்டிடுங்க. உங்க இயல்பான இயற்கையான சுவாசத்தை கவனிங்க. Be with your natural breathing, masters. ஆனாபானாசதி தான் உயர்ந்த தியானம். நம்ம எந்த சொசைட்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா கடைசியா சொல்றதே இந்த மெடிடேஷன் தான். அதை தான் பத்ரி சார் நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா கொடுத்துருக்காரு. சுவாசம்தான் நம்மளுடைய குரு. அந்த ஒரு மூச்சு காத்தையும் நீங்க கவனிக்க. யாரையெல்லாம் நம்ம எதிரியா நினைக்கிறோமோ அவங்களுக்கு இந்த லவ் எனர்ஜிஸை சென்ட் பண்ணுங்க. அவங்கள அக்செப்ட் பண்ணுங்க.
யாரையாவது நம்ம நம்ம வாழ்க்கையில மன்னிக்காம இருக்கிறோம் அப்படின்னா அவங்கள இந்த நொடியில மன்னிச்சிடுங்க. தெரியாது, நம்மளே கூட தப்பு பண்ணியிருக்கோம் இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு தேங்க் பண்ணுங்க. நம்மள அவங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அத நம்ம தான் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அத கத்துக்கிறதுக்கு. நீ அந்த மாதிரி பிரச்சனை பண்ணாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஞானத்தை கொடுத்த அவங்களுக்கு மனப்பூர்வமா தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நம்ம நினைச்சோம். நம்ம பின்னாடி ஒரு ஆஸ்ட்ரல் மாஸ்டர் இருப்பாரு. நம்ம எத்தனை வாட்டி தேங்க்யூ சொல்றோமோ அதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோடைய எண்ட் ரிசல்ட் வந்துட்டு நமக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கறதுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்களோ அது பல மடங்கா உங்களுக்கு வரப்போகுது. எப்போ நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம மனப்பூர்வமா நம்ம நன்றி செலுத்துறோமோ அதுக்கு கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ரிசல்ட் இருக்கு. அது யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், ஏதாவது ரிலேட்டிவா இருக்கலாம், பிசினஸ் பார்ட்னர், ஆஃபீஸ் கொலீக்ஸ், நெய்பர்ஸ், யாரா இருந்தாலும் சரி மன்னிச்சிடுங்க. கோவத்தை கொடுக்கும்போது நம்மளுடைய சக்திகள் எல்லாமே வெளியே போயிடுது. அதே நம்ம அன்பை கொடுக்குறோம் அப்படின்னா அது பல மடங்கு ஆயிட்டு நமக்குள்ள வந்து நம்ம ஆரோக்கியமா ஆனந்தமா வாழ்றதுக்கு வழிவகுக்குது. ஆரோக்கியம் மட்டுமே இல்லாம அனைத்து செல்வங்களும் நம்மளை வந்து அடையுது. மன்னிக்கிற குணம் இருக்கிறவங்க மகானா மாறுறாங்க. கோபம் இன்னும் இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாதங்கள் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இன்னும் மகான் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கே நீங்க ஒத்துக்கிறீங்க. அப்போ நம்ம அபண்டன்ஸ்ல எங்க இருக்கும்?
மேல் உலகத்துல நம்ம தான் ஒப்பந்தம் போட்டுட்டு வரோம். நீ இத போல செய், நீ அப்படி செஞ்சா கூட நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒப்பந்தம் போட்டுட்டு வரோம். ஆனா நம்மளே மறந்துட்டு இந்த மாதிரி தப்பா அவங்கள யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த பூமியில நம்ம இருக்கிறது கத்துக்கிறதுக்கு தான். எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அந்த அன்கண்டிஷனல் லவ்வோட நம்ம இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் 10 மினிட்ஸ். இப்போ எதை பத்தியும் யோசிக்காதீங்க. உங்க சுவாசத்தோட நீங்க இருங்க. நம்ம மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டாச்சு. இதுக்கு மேல கில்ட்டினஸ் வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அந்த எனர்ஜி அது என்ன வேலை செய்யணுமோ அது செஞ்சிடும். இப்போ நம்மளை மறந்துட்டு, நம்ம நம்ம பேரையும் மறந்துட்டு, நம்ம ஊரையும் மறந்துட்டு, நம்ம ஒரு சைத்தன்ய சக்தி, அவ்வளவுதான். நம்மளை போல எல்லாருமே சைத்தன்யம் தான். இங்க 2 விஷயங்கள் இல்ல. அவன் வேற, நான் வேற அப்படின்ற விஷயமே இல்லை. இங்க இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சைத்தன்யம். அதுக்கு நம்ம அன்பு இல்லைன்னா இறைவன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம். ஸோ நம்ம அன்பின் உருவம் இந்த ஸ்டேட்ல நமக்கு இல்லாமை, அந்த மாதிரி எண்ணம் இல்லாம நம்ம இருக்கிறதே கொடுக்கறதுக்கு தான். நமக்குள்ள இருந்து அந்த பாசம், அன்பு கொட்டிக்கிட்டு இருக்கு எல்லாரும் மேலேயும். உங்க கையில ஒரு AK-47 இருக்கு. அதுல இருந்து ஹார்ட் லவ் எனர்ஜி சார். ஸோ அதை வச்சு எல்லாரையும் அன்பா சுட்டுடுங்க. எல்லாருக்கும் அவங்கள இருக்கிற அந்த ஹாப்பினஸ் வெளிவருது. சந்தோஷமா உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்க சுவாசத்தோட இணைந்து நம்ம தியானம் பண்ணலாம்.
லாஸ்ட் 2 minutes மாஸ்டர்ஸ். நம்மளுடைய சுவாசத்தோட இணைந்து தியானம் செய்வோம். ஓகே மாஸ்டர்ஸ், கைகள் எடுத்து கண்கள் மேல வச்சுக்கோங்க. லாஸ்ட் 5 செகண்ட்ஸ். பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரி சருக்கு நன்றி செலுத்தலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கைகள் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சுவாசத்துக்கும் நம்மளுடைய உடலுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். கிளாப் பண்ணுங்க. Clap for meditation. Okay, masters. Excellent session, Anirudh. Thank you. Thank you, sir. Thank you. Friends, இப்போ உங்களோட இது எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை கொஸ்டின்ஸ் எது இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. விமலா மேடம், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். வணக்கம் மேடம். உங்க வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப லோவா கேக்குது. சார் ஃபர்ஸ்ட் थैंक यू சொல்லிறேன் சார். थैंक यू சார். thank you மேடம். Thank you so much. நான் அந்த சீக்ரெட் படம் ஒரு தடவை பார்த்துட்டேன். அதுல இருந்து நான் பார்க்கும்போது மட்டும் தான் அந்த பாசிட்டிவ். திருப்பி உடனே அது சடனா மறந்துடும். அந்த சிச்சுவேஷன் வந்து அப்படியே கோவம், டென்ஷன் அந்த எல்லாமே கண்டினியூஸா வந்துட்டே தான் இருக்கும். மேடம் கொஞ்சம் சவுண்டா பேச முடியுமா? ரொம்ப லோவா இருக்கு. ஸ்பீக்கர் கிட்ட வச்சு பேசுங்க மேடம். சார் இப்ப கேக்குதாங்க சார்? நல்லா கேக்குது மேடம். சார் இந்த சீக்ரெட் படம் சொல்லிருந்தீங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அப்படியே திருப்பி அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த நம்மளுடைய சிச்சுவேஷன்ல நம்மளுடைய டென்ஷன், கோவம் இதெல்லாம் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். அது ரீசன் வந்து புரியவே இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அது அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா, இப்பதான் புரியுது. நம்ம எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, நாம தான் மாறிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் சார். இருந்தாலும் அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கு. அதை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா தான் சார். எல்லாமே மைண்ட் செட் தான் மேடம். நம்ம கஷ்டமா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். இல்ல நம்மளால முடியும் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நொடியில இருந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும். இப்ப நம்ம எல்லாமே ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிரச்சனை பாக்குற மாதிரி இருக்கு பண்றதா இருக்கு. அப்போ அந்த பிரச்சனையில இருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஸ்டின் போடணும், அதை தெரிஞ்சுக்கணும். இங்க எல்லாமே வந்துட்டு எத்தனை கிளாஸ் எடுத்தாலும் சரி, இங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா
அன்கண்டிஷனல் லவ்வோட இருக்கிறோமா இல்லையா. ஸோ எப்போ வந்துட்டு நம்ம அந்த ஸ்டேட்ல இருக்கிறோமோ நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். ஒரே ஒரு விஷயம் அது கத்துக்கணும். ஸோ அது வந்துட்டு பெரிய எக்ஸாம் இல்லையா. ஸோ பொறுமையா கத்துக்கும். அந்த சீக்ரெட் படம் நம்ம பார்த்தோம், மறந்துடுவோம் சில டைம்ல வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. அடா அவங்க வந்துட்டு அபண்டன்ஸ்ல இருக்க சொல்றாங்க, எப்போ நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுவோம். இந்த அலைகள் வந்துட்டு எப்படி அந்த தீரத்தை டச் பண்றதுக்கு அது எத்தனை கோடி காலமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோ, அப்படிதான் நம்ம கூட இங்க அக்செப்டன்சி இல்லைன்னா நம்ம அந்த அபண்டன்ஸ் ஸ்டேட்ல இருக்கிறது வந்துட்டு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பரவாயில்ல, இப்போ நீங்க வந்துட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா. எத்தனை தான் பார்த்தாலும் எத்தனை தான் கேட்டாலும் நம்ம அந்த டயத்துக்கு அதை இம்ப்ளிமெண்டேஷன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. அதை நீங்க கவனிச்சதே பெரிய விஷயம், அது வெற்றி தான். இதுக்கு நமக்கு வந்துட்டு சோல் கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சோல் கைடன்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு அது கரெக்டான நேரத்துல ஞாபகப்படுத்தாது. அப்போ சோல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா சோலுடைய வாய்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும். சோலுடைய வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அது அதிகமான நேரம் நம்ம தியானம் பண்ணணும். அப்போ நம்மளுடைய பிசிக்கல் பிரெயினுக்கு அது ஃபுல்லா கனெக்ட் ஆயிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கும். நிறைய பண்ணணும், அதிகமான நேரம் மெடிடேஷன் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அந்த சோலோட கனெக்ட் ஆயிட்டு இன்னும் அதிகமா உங்களுக்கு வந்துட்டு அந்த அபண்டன்ஸ் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய இன்ட்யூஷன் மூலமா உங்களுக்கு வந்துட்டு அதுவே சொல்லி கொடுக்கும் மெடிடேஷன்ல. ஸோ சோல் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நிறைய நேரம் நீங்க வந்துட்டு தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கணும். மெடிடேஷன் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது மட்டும் கிடையாது, கண்ணை திறந்துட்டு இருக்கும்போதும் நீங்க வந்துட்டு அந்த ஸ்டேட்ல இருக்கிறீங்களா, தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கிறீங்களா, ஜாய்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கீங்களா, ஹாப்பினஸ் ஸ்டேட்ல இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த சோல் பேசுறதுக்கு கேட்கும். நீங்க சொல்றதால புரியுது. இப்ப நான் ஒர்க் பண்றதுனால 1 hour பஸ்ல போறேன். இப்ப டிராவல் பண்ணும்போது 1 hour டிராவல் பண்ணும்போது மெடிடேஷன் கண்ண முடிவு பண்ண முடியாது பஸ்ல. மேடம் வாய்ஸ் கட் ஆகுது, ஸ்பீக்கர் கிட்ட வச்சு பேசுங்க. சரி, இப்ப பஸ்ல 1 hour டிராவல் பண்றோம் இல்லைங்களா, பஸ்ல டிராவல் பண்றோம் இல்லைங்களா. ஆமா மேடம். அப்ப டிராவல் பண்ணும்போது நம்ம கண்ண மூடி மெடிடேஷன் பண்ண முடியாது இல்லைங்களா. இல்ல மேடம், கிரிஜா மேடம் நம்ம சீனியர் மாஸ்டர் தெரியும் இல்லையா, கிரிஜா மேடம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மெடிடேஷன் கத்துக்கிட்ட புதுசுல வந்துட்டு ஜாப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ உங்க டிராவல் பண்ணும்போது மெடிடேஷன் பண்ணிட்டு ஆஸ்ட்ரல் டிராவலே பண்ணியிருக்காங்க பஸ்ல உட்காந்துட்டு. அவங்களுக்கு டைம் கிடைக்காது, உங்களை போலதான். அவங்களுக்கு டைம் கிடைக்கிற டைம் வந்துட்டு அவங்க மெடிடேஷன் அந்த 1 hour உட்கார்ந்ததும் அந்த சுவாசத்தோட கையை கோர்த்துட்டு காலை கிராஸ் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருவாங்களாம். ஸோ அந்த பஸ் ஜெர்னிலேயே அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வாட்டி ஆஸ்ட்ரல் டிராவல் எல்லாம் நடந்திருக்கு. அவங்களுடைய டைம் வந்துட்டு அப்படிதான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்க எந்த இடம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நம்மளுடைய மைண்ட் செட் தான் முக்கியம். நம்ம கண்டிப்பா நல்ல விஷயத்த ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம செஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. நமக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு அந்த பிளேஸ் கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லாஜிக்கல் பிரெயினை திங்க் பண்றோம் அப்படின்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போக மாட்டோம். சரியா? ஓகே மேடம், தேங்க்யூ. ஸோ மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், 5, 6, 7 ஆகஸ்ட் இந்த 3 நாளும் வந்துட்டு நம்ம காலையில 5ல இருந்து 7 மணி வரைக்கும் தியானம் இருக்கும். அந்த ஃப்ளையர் அப்புறம் குரூப் லிங்க் நான் குரூப்ல வச்சிருக்கேன். ஸோ அது வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. யாருக்கு வந்துட்டு புதுசா கல்யாணம் ஆக போதோ இல்லை அப்படின்னா கல்யாணம் ஆயிட்டு பேபிஸ்க்காக வெயிட் பண்றாங்களோ, குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு லட்சக்கணக்கா கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த ஃப்ளையரை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த அபண்டன்ஸ்
செஷன்ல நான் இந்த 3 நாள் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா, குழந்தை இருக்கிறது அப்படின்றது கூட ரொம்ப பெரிய அபண்டன்ஸான விஷயம் இல்லையா? ஸோ அது இல்லாம எத்தனையோ பேர் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியாது யாரு எப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணும்போது யாராவது கனெக்ட் ஆவாங்க, வந்து இந்த மெடிடேஷன்ல ஜாயின் ஆயிட்டு அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை எல்லாமே மெடிடேஷன் மூலமா கிளியர் பண்ணி நம்மளுடைய மைண்ட் செட்ஸ் எதுக்கு எப்படி வைக்கணும், ஏன் வந்துட்டு இந்த கன்சீவ் ஆனது நிக்காம இருக்கு, இல்லைன்னா கன்சீவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு லைட்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஒரு பெரிய மகான்கள் எல்லாம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய ஹெல்ப்பும் தேவை. ஸோ ஃபார்வர்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, இதை பத்தி பேசுங்க, யாருக்காவது கால் பண்ணி நம்ம குரூப் லிங்க் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. தேங்க்யூ அனிருத். இப்போ கேலக்ஸி ஆன் அது கேலக்ஸின்னு போட்டிருக்கீங்க, அவங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், பேசுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீநேம் பண்ணிக்கோங்க மாஸ்டர்ஸ். அது கேலக்ஸி அப்படின்னா என் பேரு கேலக்ஸி இல்லையே, அவங்க என்னதான் கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே டவுட் வரும். சொல்லுங்க சார், மேடம். அதைத்தான் நான் கேட்க வந்தேன். என் நம்பரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் என்ன செய்யணும்? எந்த நம்பருக்கு கால் பண்ணி அதை கேட்கணும்? என்னோட நேம குரூப்ல ஆட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? இல்ல, நீங்க எப்படி ஜாயின் ஆனீங்க? நீங்க குரூப்ல இல்லன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்க வந்திருக்கீங்க. அந்த ஜெயலட்சுமி மாஸ்டர், வர்ஷா பிரியதர்ஷினி அம்மா, அவங்க குரூப்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். அவங்க தான் அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க, அதுலதான் ஜாயின் ஆனேன். சரி, எனக்கு வந்துட்டு ஜெயலட்சுமி மேடம் எனக்கு உங்க நம்பர் ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்க, நான் வந்துட்டு ஆட் பண்றேன். ஓகே, தேங்க் யூ சார். மேடம் அப்படியே உங்க நேம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. சொன்னீங்க, ரொம்ப கிளியரா இருந்துச்சு சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ மாஸ்டர்ஸ். இந்த ரீநேம் பண்றது, அந்த நேம் இருக்கு இல்லையா பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல, அதுல அப்படியே டச் பண்ணீங்கன்னா அது ஆப்ஷன்ஸ் காமிக்கும், நீங்க மாத்திடலாம். பூர்ணிமா மேடம், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. வணக்கம் மாஸ்டர், குட் மார்னிங். கேக்குதா? கேக்குது மேடம். ஓகே, ஸோ ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர், நல்லா இருந்தது செஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஈவன் 1 or 2 days அட்டன் பண்ண முடியலன்னா கூட நான் ரெக்கார்டிங்ல போய் பார்த்து மெடிடேஷன் எல்லாமே கண்டினியூ பண்றேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மந்த் வந்து எனக்கு பீரியட் சைக்கிள் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது. லைக் பிசிக்கலி, மென்டலி என்னோட மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த அந்த ஒரு ஸ்விங் வந்தா கூடயுமே அந்த ஒரு டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் இமீடியட்டா நான் அவேர்னஸ்க்கு போறது வந்து எனக்கு தெரியுது. எதுக்கு இப்போ இது பண்றோம், ஏன் இது பண்றோம், எது நம்மளே இப்படி தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவேர்னஸ் ஸ்டேட்க்கு போறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் அந்த ஒரு இது வந்து இம்பாக்ட் வந்து பிசிக்கல் பெயின்ஸ் அண்ட் பிசிக்கல் இதுல வந்து நல்லாவே வந்து சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அது ஒண்ணு. அண்ட் வந்து லைக் அக்செப்டன்ஸ் இதை பத்தி நீங்க பேசும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, பை ப்ராட்டப் வந்து நான் வெஜிடேரியன் தான். ஸோ பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் வெஜிடேரியன் அவங்க. ஸோ எனக்கு என்னோட கிட்ஸ் வந்து வெஜிடேரியனா வளரணுங்கிறது தான் என்னோட இது. தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடில இருந்தே பீன் ப்ராக்டிசிங் தட். பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, ஜஸ்ட் பிகாஸ் நீ வெஜிடேரியன்ங்கிறதுனால கிட்ஸ் மேல இம்போஸ் பண்ணாத, இஃப் தே விஷ் டு ஈட் லெட் தேம் ஈட் அப்படின்னு. ஆனா எனக்கு வந்து நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், நான் வெஜிடேரியன்ங்கிறதுனால எனக்கு என் ஃபேமிலியில வரவங்க, என் கிட்ஸ் மூலியமா என் ஃபேமிலியில வரவங்க எல்லாருமே வெஜிடேரியனா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதே தாட் தான் இருக்கு. பட் முன்னாடி இருந்த இன்டென்ஷன் வந்து நாங்கிறது பிரதானமா அந்த நான் டிசைட் பண்ணேன். இப்போ வந்து என்னன்னா அதோட தாத்பரியம் என்னங்கிறது தெரியுது. ஏன் அதை பண்ணணும், ஏன் அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏன் அதுல இருக்கணுங்கிற இன்டென்ஷன் வந்து தெரியுது. சோ முன்னாடி வந்து நான் டிசைட் பண்ணேங்கிறது அந்த ஒரு இது இல்லாம இப்போ வந்து இட் இஸ் வேர்ல்டு, எல்லாருமே இப்படிதான் இருக்கணும், இட் இஸ் ஃபார் அ ரீசன், இதுதான் ஆக்சுவலி ட்ரூத் அப்படிங்கிறது. அந்த ஒரு ஷிஃப்ட் வந்து அந்த அக்செப்டன்ஸ்ல வந்து என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது மாஸ்டர். ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த எங்க நம்ம அக்செப்ட் பண்ணறோம் அப்படின்றத கூட நம்ம கவனிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தி வந்துட்டு நல்லதா கெட்டதா? கத்தி வந்து லைக் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து இருக்கு இல்லையா? அப்படி
அக்செப்டன்சி அப்படின்றதும் அதை போலதான். எப்போ எங்க அதர்மம் நடக்குதோ நம்ம வந்துட்டு கண்டிப்பா வாயை திறந்து பேசணும். குழந்தைங்களுக்கு நான்வெஜ் கொடுக்காதீங்க, அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. இன்னொரு ஜீவனை நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு உரிமை கிடையாது. எஸ். இன்னொருத்தரை அடிக்கிறது நமக்கு உரிமை கிடையாது. ஸோ இதை என்டர்டெயின் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கத்திய ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்க நம்ம வந்துட்டு அதுதான் பத்ரி சார் சொல்வாரு, மிடில் பாத்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குதான். ஸோ எங்க எப்படி நடக்கணுமோ நம்ம இதனால இன்னொருத்தருக்கு ஹர்ட் ஆகாம இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை தான் நம்ம பார்க்கணும். யாருக்காவது ஹர்ட் ஆகுது அப்படின்னா அங்க வந்துட்டு நம்ம இதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஓகே, புரியுது மாஸ்டர். ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். வெரி குட் ரியலைசேஷன் பூர்ணிமா மேடம். தேங்க்யூ. ஸோ இங்க வந்துட்டு நான்வெஜ் வீட்டில் சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு உங்க ஃபேமிலிஸ்க்கு, உங்க ஹஸ்பண்ட்க்கு இல்லைன்னா ஒய்ஃப்க்கு அவங்க இன்னும் சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது நீங்க ஒரு நாள் ஒரு பாயிண்ட் டைம் கிடைக்கும் போது எப்பாவது சும்மா நார்மலா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது மூட் நல்லா இருக்கும்போது ஒரே ஒரு பாயிண்ட்டை விடுங்க. இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுனால பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கும் இல்லையா, பியூர் வெஜிடேரியன் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல நீங்க ஃபுல்லா கேளுங்க, கேட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்பாவது சான்ஸ் கிடைக்கும் போது நார்மலா பேசிட்டு இருக்கும்போது, ஜோவியா இருக்கும்போது, மூட் நல்லா இருக்கும்போது ஒரு பாயிண்ட் விடுங்க. ஸோ அது போல நம்ம தாக்கிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்பப்போ அதே ஃபோர்ஸ்ஃபுல்லா உட்கார வச்சு சொல்லி சண்டை போட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இன்னும் ஓவரா ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ சான்ஸ் கிடைக்கும் போது மெதுவா ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கள மாற்றம் வந்துட்டு கண்டிப்பா கிடைக்கும். எஸ், தேங்க்யூ மேடம். கீதா மேடம், உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், பேசுங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். எனக்கு உங்களோட செஷன் ரொம்ப நல்லா இருக்கு சார். எனக்கு இதனால நிறைய பயன். என்னன்னா நான் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தா கூட ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சார் தியானம் பண்ணும்போது ரொம்ப கால் சில கைடன்ஸ் மெடிடேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கால் வலி ரொம்ப வருது. அது சரியா போயிடுமா, இல்லாட்டி போனா அது அப்படியே தான் இருக்குமா? சரி, தியானத்து நேரத்துல வருதா இல்லைன்னா கண்ணை திறந்த பிறகு வருதா மேடம்? தியானத்தின் நேரத்தை தான் வருது சார். ஸோ அது வந்துட்டு ஹீல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க அதை அக்செப்ட் பண்ணும்போது ஒரே சிட்டிங்ல கூட சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா அது மறுபடியும் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், அங்க மறுபடியும் வலிக்கும். ஸோ அதனால அதை அக்செப்ட் பண்ணுங்க, இந்த வலியை. அது ஹீலிங் நடந்துட்டு இருக்கு, சரியா போயிடும். ஆனா ரொம்ப அருமையா இருக்கு சார். உங்களோட கிளாஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு சொல்ல தெரியல, வேற பாராட்டத்தான் சொல்லுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஹித்திகா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், பேசுங்க. ஹித்திகா மேடம், அட்மிட் பண்ணிருக்கேன், பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். நான் நாமக்கல். மியூட்ல போயிட்டாங்க. ஹலோ, திருப்பி மியூட் ஆயிடுச்சு மேடம், அன்மியூட் பண்ணுங்க. சார் வணக்கங்க. வணக்கம் மேடம். சார் நான் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். நான் ஆக்சுவலா ஒரு 20 வருஷமாவே நேச்சுரோபதி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். மெடிசின்ஸ் எல்லாம் இது எடுத்துக்கிறது இல்லை. ஆனா உங்க கிளாஸ் கேட்கும் போதுதான் எனக்கு இந்த பின் கால்ல வலி வந்துட்டே இருக்குன்னு சொல்லும் போது நீங்க சொன்ன இது ரொம்ப 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 இதா இருந்ததுங்க சார். ஆக்சுவலா என்னைக்கு நான் ஒரு மாதிரி எதையாவது நினைச்சு உடண்டிட்டு படுக்கிறோமோ அன்னைக்கு இந்த கால் வலி வந்துருதுங்க சார். நேற்று நைட்டு கூட ஒரு மாதிரி கால் வலிச்சுது. இன்னைக்கு எந்திரிக்கும் போது அந்த வலினாலதான் எந்திரிச்சேன். அதை கேட்டு நிஜமே ரொம்ப ரொம்ப இதா இருந்ததுங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. மத்த கிளாஸ் விட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். இன்னைக்கும் அப்படி இல்ல மேடம், எல்லா கிளாஸும் நல்லதான் இருக்கும். எல்லாத்துல இருந்தும் நம்ம ஞானம் பெற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம். கண்டிஷன் எப்பவுமே இந்த அட்டாச்மெண்டே இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம வந்துட்டு நேற்று அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றதுல தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எங்க நம்ம அட்டாச்மெண்டோட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அப்போ நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, செல்ஃப் செக் பண்ணிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்க சார். என்னன்னா நம்ம உடம்பு நம்மள வாட்டும் போது மத்ததை விட மனசை விட உடம்பு ஃபர்ஸ்ட் நிக்குது இல்லைங்களா? அதனால இது ரொம்ப இதா இருந்ததுங்க. அதுதான். கரெக்ட். ஆமா ஆமா மேடம்.
நம்ம பிசிக்கல் பாடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இத்தனை நாள் வந்துட்டு நமக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க வந்துட்டு இந்த உடலை வந்துட்டு நீ கேர் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வலிகள் வர்றதுனால நமக்கு என்ன தெரியுது, ஓ அதுல இருந்து நான் கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம கைட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. சப்போஸ் அந்த பெயினே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன கத்துக்குவோம்? பெயின் இருக்கணும் லைஃப்ல, ஆனா சஃபரிங் இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணணும் கஷ்டப்படாம இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கும் போது இந்த பிசிக்கல் பாடி அப்படின்றது வந்துட்டு அதுதான் சொல்றது. இப்போ பழைய சினிமால எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாமிக்கு வந்துட்டு இந்த முனிவர்கள் ரிஷிகள் சாபம் இடுவாங்க. அப்படின்னா நம்ம பிசிக்கல் பாடியில இருக்கிறவங்க அந்த சாமியை விட ரொம்ப ரொம்ப உயர்ந்தவங்க. அந்த இறைவன்மார்களை விட நமக்கு நல்ல ஆற்றல் இருக்கு, சக்தி இருக்கு. ஆனா இங்க சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இமேஜுக்கு அப்படியே நான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இத்தனை நாள் பத்ரி சார் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் அந்த இறைவனை விட ஆற்றல் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்ததுதான் பத்ரி சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். கீதா மேடம் திரும்ப வந்திருக்காங்க. இது வேற கீதா நினைக்கிறேன். சொல்லுங்க மேடம், பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எனக்கு ஒரு டவுட் சார். நான் வந்து முந்தியெல்லாம் எப்படி இருப்பேனா சார், எனக்கு என்ன இது இருந்தாலும் வந்து யாரு சிஸ்டர் என்னோட ரிலேஷன்ஸுக்கு எல்லாம் உடனே போய் ஹெல்ப் பண்ணிடுவேன், உடனே எல்லாமே செஞ்சிருவேன். ஆனா இப்ப நான் மெடிடேஷனுக்கு வந்த பிறகு வந்து சில விஷயங்கள் அவங்கள வந்து நம்ம போய் அப்படி செய்யக்கூடாது, அவங்களே தான் செய்யணுங்கிறது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது மேடம் சார். அப்ப நான் அப்படி செய்யாம இருந்தோன்னு வந்து அவங்க வந்து என்ன ரொம்ப இது பண்றாங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஃபீல் ஆகல சார் அவங்க பண்றதெல்லாம். அப்ப நான் அவங்க எல்லாரையும் மன்னிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு பேசாம விட்டுட்டா சரிதானே சார்? அவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகணும். அவ்வளவுதான். எஸ், அவ்வளவுதான். ஏன்னா நான் ஹாப்பியா இருக்கேன், என்னோட இது நல்லா ஜாலியா தான் போகுது. அப்ப நான் அதை பத்தி ஒண்ணும் எடுத்துக்க தேவையில்ல தானே சார்? அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்க அதுதான் மேடம், நோ ஆர்குமெண்ட். அவங்க கிட்ட வந்துட்டு ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ஒரு வாட்டி நம்ம தர்மம் செஞ்சிடணும், தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க பண்றாங்களா பண்ணலையா அது வந்துட்டு அவங்களுடைய விஷயம். நம்ம ஜஸ்ட் அக்செப்டன்சில போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க எல்லாமே வந்துட்டு என்னன்னா நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம எனர்ஜிஸ் எங்க லீக்கேஜ் ஸ்டாப் பண்றோமோ அப்போ இந்த பாடியில எனர்ஜிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேல போவோம். இவ்வளவுதான் கான்செப்ட். சோ அது பண்ணுங்க மேடம், விட்டுருங்க. அதுதான் மேடம், அதுதான் சார் நானும் பண்றேன். நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்ல சார். இப்ப எல்லாம் வந்து என்ன நடந்தா என்ன இருக்குது, நம்ம கரெக்டா போறோம். சொன்னா கேட்கலாட்டி நம்ம ஒண்ணும் பண்ணல தானே சார்? அவ்வளவுதான். ஓகே மேடம், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே சத்யா சார், நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஒரு 7:30க்கு நம்ம ஒரு பார்டர் வச்சுக்கலாம். இதுக்கு மேல ஹேண்ட் ரைஸ் இருந்தாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஆபீஸ் போகணும் இல்லையா? எஸ் எஸ் எஸ். ஒரு நிமிஷம், அந்த ஹிருத்திகா அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. அவங்க ஏற்கனவே பண்ணதுதான். இல்ல அவங்க பேசி முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்க மேம். அப்புறம் அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, அப்புறம் அவங்களே போயிட்டாங்க. ஓகே ஓகே. சோ chat boxல எல்லாம் நிறைய கிராட்டிட்யூட்ஸ் வந்திருக்கு. தேங்க்யூ so much மாஸ்டர். சூர்யா மேம், இன்னைக்கு ஷெட்யூல் சொல்லுங்க மேம். ஓகே மாஸ்டர்ஸ், நிருத் ரொம்ப அருமையான செஷன், நல்லா இருந்தது. ஸோ மாஸ்டர்ஸ், டிஎம்சி தமிழ் சேனல் எப்பவுமே உங்களுக்கு தியானம் செய்வதற்காக நிறைய வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு 12 மணிக்கு புதிய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகுது. 12 மணிக்கு ஜேடிடிபி அப்படின்ற ஜேர்னி டுவர்ட்ஸ் டு பாத் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதை எல்லாரும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அதாவது குளோபல் மாஸ்டர்ஸோட ஒரு புதிய நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. அதுலயும் எல்லாரும் கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 7 மணிக்கு தியானம் செய்வோமா என்ற நிகழ்ச்சி மற்றும் இரவு 9:30 மணிக்கு கைடட் மெடிடேஷன் இருக்கு. ஸோ எல்லாத்தையும்
இணைஞ்சு உங்களுக்கு யாருக்கெல்லாம் எந்த டைம்ல இணைய முடியுமோ இணைஞ்சு நீங்க இந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ மாஸ்டர்ஸ், நம்ம மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம்.